ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து தைக்க தெரியும்க்கா, ஆனால் நான் வெளியில் தைச்சி கொடுக்க கொஞ்சம் பயமாக இருக்குது. இல்லை வந்து நான் வெளியில் தைச்சி கொடுக்குறேன், சில கஸ்டமர் வந்து சில மாதிரி பேசுகிறாங்க, அது வந்து எனக்கு ஹேட் பண்ணுது, அதனால் நான் தைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களாலேயே வந்து டெய்லி வந்து வெளியில் இருக்கவங்களுக்கும் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிலர் வந்து வீட்டில் இருந்து தைப்பாங்க, ஆனால் அவங்க ரிலேஷனுக்கு மட்டும் தான் தைப்பாங்க, வேறு யாருக்கும் தைச்சி கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு, என்ன ரீசன் அப்படின்னா, கஸ்டமர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்லை கஸ்டமர் வந்து ஏதாவது ஹேட் பண்ணிடுவாங்க, ஏதாவது சொன்னால் நமக்கு சங்கடமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசித்து அவங்க வந்து தைக்காமல் இருப்பாங்க. அப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் வந்து தைக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, ஒருத்தங்க வந்து நம்மளை தப்பு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த தப்பு இருக்குது அப்படின்னா அதை நம்ம சரி பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். எப்போவுமே வந்து நம்மளை விட நமக்கு அடுத்தவங்களுக்கு தைச்சி கொடுக்கும்போது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வரும்போது நம்ம எல்லா சைஸ் ப்ளவுஸும் தைக்க முடியும். அதே மாதிரி எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து நம்ம சரி பண்ணவும் முடியும். நிறைய பேர் வந்து இதுக்கு பயந்து தான் வந்து வெளியில் இருக்கவங்களும் தைச்சி கொடுக்காமல் இருப்பீங்க. இப்போ வந்து பெரிய டெய்லராக இருக்க எல்லா பேருமே வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நிறைய திட்டு வாங்கி, சில பேர்லாம் வந்து ரொம்ப மனசை வந்து காயப்படுத்திடுவாங்க. என்னதான் இருந்தாலும் டெய்லர்ஸும் ஒரு மனுஷங்க தான். நம்ம என்ன நினைப்போம், இது வந்து நம்ம யோசிக்கக்கூடாது, இல்லை அவங்க திட்டினதெல்லாம் கண்டுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன தான் சொன்னாலுமே நம்ம மனசளவில் வந்து பாதிக்க கண்டிப்பாக படுவோம். அந்த ஒரு நாளாவது நம்ம தைக்காமல் இருப்போம். அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே நடந்திருக்கும். எனக்குமே அந்த மாதிரி நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு தடவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக தைச்சிட்ருக்கேன். ஒரு பிரச்சனை இல்லை, நான் எல்லாருக்குமே கரெக்டாக தைச்சி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் ஒருத்தங்களுக்கு வந்து தைச்சி கொடுத்தேன், அவங்களுமே ஃபஸ்ட்டு தைச்சாங்க, அடுத்த ப்ளவுஸும் கொடுத்தாங்க, அடுத்தது நம்ம தைச்சி கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து ரூபா தர வேண்டியது இருந்துச்சு. நான் அதனால் காசு கேட்டோன்னே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒழுங்காகவே தைக்கலக்கா, என் துணியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டாங்க. நான் அப்போ வந்து யோசித்தது என்னென்னா, நம்ம தான் ஒரு வேளை ஒழுங்காக தைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். நார்மலாக வந்து எல்லாருமே நம்ம அப்படி தான் யோசிப்போம். ஆனால் என்ன அப்படின்னா, சில கஸ்டமர் வந்து காசுன்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து ஏதாவது சொல்லணுமேங்கிறக்காக சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் தான் அவங்களும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, எந்த ப்ளவுஸை வந்து அவங்க தப்பு அப்படின்னு சொன்னாங்களோ அந்த ப்ளவுஸை அவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஏதோ சொல்லணுமேங்கிறக்காக சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஃபீல் பண்ணேன், அடுத்த நாள் வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம வந்து தைச்சி கொடுத்துட்டே இருக்கிற வரைக்கும் யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு வேளை காசுன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குறை வந்து சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி கஸ்டமர் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, 4 நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்து நீங்கள் தைக்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, அந்த ப்ளவுஸில் வந்து யார் கரெக்டாக காசு கொடுப்பாங்களோ அந்த ப்ளவுஸை எடுத்து தைங்க. அப்போ தான் அடுத்த நாள் நம்ம தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் 5 நாள் வந்து கேப் விட்டுட்டு திரும்ப தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரூபாய் யார் கரெக்டாக கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தைங்க. ஏன்னா நமக்கு வந்து அமௌண்ட் கரெக்டாக வந்தால் தான் நம்ம அடுத்த நாள் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நானுமே வந்து வியாழக்கிழமையிலேருந்து தைக்கவே இல்லை. வியாழக்கிழமை வீட்டில் வேலை இருந்துச்சு தைக்கல. அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து என் பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் தைக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் ஒரு 3 நாள் தைக்காமல் இருந்தேன். நீங்கள் வந்து டெய்லி தைச்சிங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். எப்போவுமே வந்து நமக்கு பயப்படக்கூடாது. எந்த தொழில் பண்ணாலுமே வந்து தப்பு வரும், ரைட்டும் வரும். அதனால் நீங்கள் வந்து பயந்துக்கிட்டு இவங்க இப்படி சொல்லிடுவாங்க அதனால் நான் தைக்கலை அப்படின்லாம் இல்லாமல், நீங்கள் வந்து உங்கள் கையில் மிஷின் இருக்குது, கண்டிப்பாக எனக்கு தைக்க தெரியும்க்கா, நான் என் வீட்டில் இருக்கவங்களுக்கும் எனக்கும் நான் தைச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வெளியிலையும் தைச்சி கொடுத்து அமௌண்ட் சம்பாதிக்க பாருங்கள். ஏன்னா நமக்கு ஒரு தொழில் வந்து அருமையாக நம்ம கையில் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வருமானம் சம்பாதிக்கிறது தான் வந்து ட்ரை பண்ணணும். நிறைய சைஸ் ப்ளவுஸ் தைக்கும் போதும் சரி, இல்லை நிறைய பேருக்கு தைக்கும் போதும் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், நமக்கு பயம் போகும், நம்ம பேசுகிறது வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். ஏன்னா 4 பேரை பார்க்கும்போது நம்ம எப்படி பேசணுங்கிறத கற்றுக்குவோம். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால என்னென்னா, வெளியில் வந்து எப்படி நடந்துக்கிடுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஹார்டாக நடந்துக்கிடுவாங்க, ஒரு சிலர் வந்து சாஃப்டாக தான் பேசுவாங்க. அப்படி பலதரப்பட்ட மக்களை வந்து நம்ம சந்திக்கும் போது நம்ம வந்து அதெல்லாம் பழகிடுவோம். வெளியில் வந்து வேலைக்குன்னு போகும்போதும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதான் செய்யும். நம்ம அதையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் நான் வீட்டில் இருந்தே உங்களுக்கு ஒரு தொழில் தெரியும், நான் வந்து எனக்கு தைக்க தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டிலேருந்து நான் வந்து வீட்டுக்கு மட்டும் தான் தைச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வெளியிலையும் தைச்சி கொடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு முடியாது அப்படிலாம் யோசிக்காதீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து ஸ்டார்டிங்கில் வரும், அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டே போங்க. ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸ்க்கும் இப்போ தைக்கிற ப்ளவுஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களே அறியாமல் சில விஷயங்கள் வந்து மாற்றிட்டே இருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, நமக்கு கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம டெய்லி தைக்க ஒரு சின்ன சின்ன விஷயம் ஆல்ட்ரு பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம் வந்து கற்றுக்கிடவும் செய்வோம். ஒவ்வொரு சுருக்கம் வந்துச்சு, இல்லை இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணவும் செய்வோம். அப்போ நம்ம தையல் வந்து நல்லா வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நமக்கு வீட்டில் இருந்து ஒருத்தங்க
ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சு நம்மளால் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறது கஷ்டம். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொழில் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு எந்த தொழில் தெரியுதோ அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ இருக்க நிறைய டெய்லர்ஸ்லாம் போய் கேட்டிங்க அப்படின்னா, அதாவது பெரிய டெய்லர் ஷாப் வச்சுருக்காங்கக்கா, ரொம்ப பெரிய டெய்லர் அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்டலாம் வந்து உட்காந்து ஒரு டைம் பேசி பாருங்கள். அவங்களுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து சந்திச்சு தான் வந்திருப்பாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து துணியை நீ வம்பாக்கிட்டம்பாங்க, ஒரு சிலர் வந்து உன்ட்ட தச்சதே காசு வேஸ்ட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிறைய வார்த்தை வந்து கேட்டே வந்திருப்பாங்க. இதெல்லாம் அவங்கள என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னும் நான் நல்லா தைக்கணும், இன்னும் நல்ல இடத்துக்கு போகணும், நல்லா ரீச் பண்ணணும், இன்னும் நிறைய தைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, அவங்க சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து தைக்கிறத விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே உங்களை வந்து கம்மியாக நினச்சிக்காதீங்க. ஒரு சிலர் வந்து யூடியூப் பார்த்து தான் நான் வந்து டெய்லர் தொழில் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் வெளியில் போய் கற்றுக்குவாங்க. உங்களுக்கு வந்து அப்படி எதுவுமே வந்து நம்ம ஒரு தொழில் கற்றுக்குறோம் அப்படின்னா நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளால் கற்றுக்க முடியும். உங்களுக்கு அந்த தொழில் தெரியுது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெளியே தைக்க முடியும். அதனால் பயப்படாமல் கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. எப்போவுமே ஒரு டைம் 2 டைம் நம்ம பேசி பழகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அது ஒரு விஷயமாவே தெரியாது. நிறைய டெய்லருக்கு இருக்கிற பிரச்சனையே கஸ்டமரை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது தான். ஒரு சில கஸ்டமர் வந்து காசுன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கஸ்டமரும் இருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. அதனால் அந்த தொழிலுக்குள்ளேயே வராமல் நம்ம எதையுமே கற்றுக்க முடியாது. எப்போவுமே வந்து நம்ம வந்து நீச்சல் அடிக்க கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆற்றுல இறங்குனா தான் நம்ம தண்ணியில் இறங்கும்போது தான் நம்மளால் வந்து கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் அந்த தொழிலை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியும். போக போக நீங்கள் ஒரு 10 கஸ்டமர் பார்த்துட்டீங்க அப்படின்னா இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் தைக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வெளியிலையும் தைச்சி கொடுங்க. அதே மாதிரி நானுமே வந்து கற்றுக்கிற புதுசில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நிறைய ஒரு சட்டைலாம் வந்து சேராமே போயிருக்கு. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபுல் வாயில் தான் வாங்கி, அப்போல்லாம் வந்து ஃபுல் வாயில் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் அதே மாதிரி கிளாத் வந்து இன்னொன்று வாங்கி அவங்களுக்கு தைச்சி கொடுப்பேன். அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி தைச்சி கொடுப்பேன். இந்த மாதிரிலாம் நடக்கிறது வந்து இயல்பு தான். இது நடந்ததுனால நீங்கள் டெய்லர் இல்லை, நான் நல்லா தைக்கல அப்படிலாம் வந்து யோசிக்காதீங்க. எப்போவுமே வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணி தான் நம்ம ஒரு விஷயத்த வந்து நான் கரெக்டாக கற்றுக்க முடியும். எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் எல்லா விஷயமும் வந்து எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும். அதனால் எனக்கு மிஸ்டேக் வருது, அதனால் நல்லா டெய்லர் இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம மேலே இருக்க கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு உடையக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம எந்த தொழில் பண்ணாலுமே சரி, நமக்கு ஒரு தொழில் தெரியும் அப்படின்னா அதில் வந்து இன்னும் நான் நல்லா பண்ணணும், இன்னும் நிறைய வந்து கற்றுக்கணும், நிறைய டிசைன் பண்ணணும். நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் மட்டும் தான் தைச்சிட்ருக்கேன், நிறைய டிசைன் வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நமக்குள்ளேயே நம்ம வந்து ஆர்வமாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த தொழில் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக போகும். இன்னொன்று நமக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க. அதனால் வீட்டில் இருந்து தைக்கிறேன்க்கா, நான் வந்து நல்லா தைக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் வந்து இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதான் யோசிக்கணும். நிறைய கஸ்டமர் வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னா எந்த இடத்துல குறை சொல்கிறாங்க, எந்த இடத்த வந்து நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க, அதில் நம்ம என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கள். முன்னாடிலாம் வந்து இன்னொருத்தங்கிட்ட தான் கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே போட்டு பார்த்தாலே எல்லா பிரச்சனைக்குரிய சொல்யூஷனும் அதில் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது நம்ம என்ன குறை சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்ட் பண்ணதுக்கு என்ன உண்டோ அதை பாருங்கள். ஏன்னா இந்த தொழிலில் வந்து வீட்டிலேருந்தே நம்மளால் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான். இன்னொன்று நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம், நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கலாம். நம்ம இன்னொருத்தங்கிட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று எல்லா தொழிலுமே இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். நீங்கள் ஒரு ஷாப்பில் போய் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து சத்தம் போடுவாங்க, நம்ம ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா. இதெல்லாம் இயற்கையாக வந்து இருக்கிறது தான். அதனால் இந்த தொழிலில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து கஸ்டமரை டேரெக்டாக வந்து சந்தித்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கஸ்டமர் வந்து கொஞ்சம் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அதை வச்சுட்டு கோவமாக பேசுவாங்க. ஒரு சிலர் வந்து சாஃப்டாகவே பேசுவாங்க. நம்ம பெரிய தப்பு பண்ணியிருப்போம், ஆனால் அவங்க சாஃப்டாக தான் பேசுவாங்க. அந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் வந்து நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொருத்தங்களையும் ஹேண்டில் பண்ணும்போது தான் யாரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் நான் தைக்காமல் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தைங்க, உங்களால் முடியும். நமக்கும் டெய்லருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு 3 விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ரேட் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க. டிசைன் வச்சாலும் சரி, இல்லை நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, லைனிங்காக இருந்தாலும் சரி, இல்லை லைனிங் எவ்வளவு, அதுக்கு லேஸ் வச்சாலும் சரி, இவ்வளோ ரூபாய் ஆகுங்கிறத கண்டிப்பாக சொல்லணும். இதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து வர்றதுக்கு காரணம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அவங்க அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத கரெக்டாக செக் பண்ணிடுங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேட்டுருங்க, உங்கள் ப்ளவுஸில் ஏதாவது ஆல்ட்ரி இருக்கா, இல்லை அது கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த ப்ளவுஸை நீங்கள் தச்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முன்னாடியே வந்து போட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே அனுப்புங்க. ஏன்னா இது 3ஐயும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது.
அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து ஒரு மிஸ்டேக் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் முன்னாடி அவங்களுக்கு அது அவங்க சொல்கிறது வந்து புரியலை அப்படின்னா, உங்கள் முன்னாடி போட்டு காமிக்க சொல்லுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு வந்து அது எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். ஒரு சிலர் வந்து கரெக்டாக சொல்லிருவாங்க, இந்த இடத்துல தான் எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு. ஒரு சிலருக்கு வந்து சொன்னா புரியாது. அப்படிங்கும்போது அவங்ககிட்ட நீங்கள் போட்டுட்டே வந்துருங்கக்கா, அந்த ப்ளவுஸை நான் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்து அதை சரி பண்ணுங்கள். அதே மாரி ஒரு டிசைன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டிசைனை வந்து நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது பேக் சைடு வந்து ஒரு டிசைன் சொல்லியிருக்காங்கன்னா, அதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போட்டு விட்டுட்டு, இது கரெக்டாக இருக்கா? ஓகேவா? அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தைங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஃபோட்டோல பார்க்கும்போது வேறு மாரி இருக்கும். நமக்கு வந்து தைக்கும்போது வேறு மாரி வருது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி ப்ராப்ளமும் இருக்க தான் செய்யும். அதனால அதையுமே நீங்க பண்ணுங்க. அதே மாரி உங்க ப்ளவுஸுக்கு வந்து நீங்க டிசைன் வச்சா எவ்வளோ ரூபா வந்து கூலி வாங்குவீங்க அப்படிங்கிறதையுமே தெளிவா சொல்லிருங்க. அது போக எக்ஸ்ட்ரா வந்து லேஸ் வாங்குறது, செயின் ஸ்டோன் வாங்குறது, பேட்ச் ஒர்க் வாங்குறது அதுக்கு தனியா வரும் அப்படிங்கிறத கரெக்ட்டா சொல்லிருங்க. ஏன்னா இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துல வந்து நம்ம கரெக்ட்டா பேசினா தான் நமக்கு வந்து பிரச்சனை வராம இருக்கும். நெறைய பேர் பண்ற தப்பே அதுதான். நான் அந்த டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நான் வாங்கி வச்சுட்டு பண்ணி குடுத்துருவேன். இவ்வளோ ரேட்டு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவ்வளோ ரேட்டா? நான் முதலே தெரிஞ்சிருந்தா வேற டிசைன் சொல்லியிருப்பேங்க. இல்ல டிசைன் வேண்டான்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. இந்த மாரி நீங்க கஸ்டமர பார்த்துருக்கீங்களா? அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா, இந்த மாரி விஷயத்துல வந்து கரெக்ட்டா வந்து நீங்க பேசிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுல வந்து ரொம்ப மோஸ்ட்லி பிரச்சனை வர்றது என்ன அப்படின்னா, ரொம்ப டைட்டா இருக்கும்பாங்க. இல்ல ரொம்ப லூஸா இருக்கும்பாங்க. இந்த மாரி தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்க தையல பிரிச்சு குடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த மாரி தான் வந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்க்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, கஸ்டமர பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா, நம்ம கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி பேசினாலே ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படிங்கிற மாரி யோசிக்காம, அது என்னங்கிறத ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. எப்பவுமே வந்து அந்த தெளிவு வந்து நமக்கு இருக்கணும். மிஸ்டேக்குன்னு சொன்னாலுமே ஒண்ணும் நம்ம வந்து பெரிய அளவுக்கு ஒண்ணும் மிஸ்டேக் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா, நம்ம தச்சு பழகல. நம்ம தச்சு பழகிட்டு இருக்க காலத்துல தான் நமக்கு வந்து நெறைய மிஸ்டேக் வரும். நல்லா தச்சு பழகுனதுக்கப்புறம், ப்ளவுஸ்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆல்டர் தான் இருக்கும். அதனால பயப்படாம அத வந்து ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. அப்பனா தான் நம்மளால வந்து இதுல வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி